வணக்கம் நேயர்களே. இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் திருமிகு விக்ரமராஜா அவர்கள் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களது வருகைக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இன்றைய அரசியல் சூழலில் வணிகர்கள் என்று தனியாக தள்ளி வைத்து விட முடியாது. வணிகர்களும் அரசியலிலே இருக்கிறார்கள். இன்றைய பாராளுமன்ற, அதாவது 18வது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. ஓரளவிற்கு இன்னும் ஒரு கட்டம் இருக்கிறது. இந்த சூழலில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று எண்ணுகிறீர்களா, அல்லது இருந்த ஆட்சியே இருக்கும் என்று எண்ணுகிறீர்களா? அது எல்லோருடைய எண்ணம் என்னைக்கு விடியும் என்று சொன்னால் வருகின்ற 4ஆம் தேதி விடியும். 4ஆம் தேதி விடியலை நோக்கி தான் எல்லோரும் பயணம் செய்து கொண்டிருக்கோம். ஆகவே 4ஆம் தேதி என்பது புதிய அரசு ஏற்கப் போகிறதா, இல்லை இருக்கிற அரசை மீண்டும் பொறுப்பேற்கிறா என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தருணம். அதே வேளையில் எந்த அரசு பொறுப்பேற்றாலும் வணிகருடைய பிரச்சனையும் சாமானிய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையும் உற்று நோக்கி பிரச்சனை தீர்க்கக்கூடிய அரசாக அமைய வேண்டும் என்பது தமிழ்நாடு வணிக சங்கங்களுடைய பேரமைப்பினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நீங்கள் பேசும்போதே விடியல் அரசு அப்படின்ற வார்த்தையை சேர்த்து பேசுவதால் நீங்கள் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சார்பாகவே வணிகர் சங்கத்தை நடத்துகிறீர்களா என்ற ஒரு ஐயம் ஏற்படுகிறது. அதாவது விடியல் என்பது எல்லோருக்கும் ஒன்று தாங்க. விடியல் என்பது வியாபாரிகளை பொறுத்தவரையிலே வருகின்ற கடந்த மே 5ஆம் தேதி 41வது வணிகர் தின மாநில மாநாடு விடுதலை முழக்க மாநாடு என்று தலைப்பை நாங்கள் வைத்திருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. தலைப்பே வணிகருடைய விடுதலை முழக்க மாநாடு. அப்போ என்ன காரணம்? அப்போ வியாபாரிகள்லாம் விடுதலை இல்லாமல் இருக்காங்களா? ஆமாம், அந்த கேள்வி வரும். ஆகவே இந்த கேள்வி வரும். அதுதான் விடியல் என்பது எங்களுக்கும் விடியணும். அதான் இருள் என்பதை மாற்றி விடியல் வேண்டும். ஆகவே நான் இப்போ ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க, ஏதாவது சின்னத்தை கொடுத்துட்டாங்கன்னா அந்த சின்னத்தை கையில் கூட எடுக்க முடியாது, தேவையான பொருளாக கூட இருக்கும். ஆனால் அதை கையில் வைத்திருந்தால் சின்னமாக என்று கேட்பார்கள். நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகிறோம், அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் நாங்கள். எந்த கட்சியும் சார்ந்து உள்ளவர்கள் அல்ல நாங்கள். யார் சரியாக செயல்படுகின்றார்களோ, எங்களுடைய கோரிக்கைகள் எங்கு நிறைவேற்றப்படுகிறதோ அங்கு அவர்களை பாராட்ட நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே வேளையில் வணிகர்களுக்கு பாதகம் எங்கு ஏற்படுகிறதோ அதை எதிர்த்து போராடுவதற்கும் குரல் கொடுப்பதற்கும் தமிழ்நாடு வணிகருடைய பேரமைப்பு என்றும் எப்பொழுதும் தயக்கம் காட்டியதில்லை. உங்களுக்கே தெரியும். நீங்கள் தலைவராக இருக்கிற இந்த அமைப்பு, இதற்கு முன்பு நீங்கள் இருந்த ஒரு அமைப்பில் இருந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தீங்க. அங்கிருந்து வருவதற்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிதி உதவியும் அவருடைய ஆலோசனைகளின் பேரில் தான் வெளியில் வந்தீர்கள் என்ற ஒரு இதெல்லாம் எப்படின்னா, இயலாதவர்கள் ஏதாவது கதையை சொல்ல வேண்டும், முடியாதவர்கள் எதையும் முடிச்சு போட வேண்டும் என்று எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நாங்கள் யாரிடமும் பணம் வாங்கி எங்களுடைய அமைப்பை நடத்த வேண்டிய நிலை இல்லை. எங்களுக்கு வணிகர்களை சார்ந்தவர்கள் எங்களுக்கு பணம் உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் எந்த அரசியல் கட்சிக்கிட்டையும் பணம் தொடக்க காலத்தில் எப்பவுமே, இப்போ இல்லைங்க, கடந்த காலத்திலும் அமைப்பு என்பது ஒன்று தான். இப்போ நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். மீண்டும் மீண்டும் தமிழன் தொலைக்காட்சி நீங்கள் கேட்கறதுனால பதில் சொல்கிறேன். எப்பொழுதுமே சென்னை புறநகரில் தொடங்கப்பட்ட அமைப்பு நாங்கள். அதன் பிறகு அதை இன்னொரு பெயர் மாற்றம் பட்டோம். நிறைவாக பேரமைப்பாக மாற்றியிருக்கிறோம். பெயர் மாற்றம் தான். சட்டப்படி அமைப்பு எங்க கையில் இருக்கு. சட்டத்துக்கு அப்ரூவல் இல்லாம, அதாவது அப்ரூவல்னு ஒன்று இருக்கும், அப்ரூவல் இல்லாம ஒன்று இருக்கும், பட்டா உள்ளது ஒன்று இருக்கும், பட்டா இல்லாத ஒன்று இருக்கும். பட்டா இருக்கிறதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். பட்டா உள்ள சொத்து தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு. இது புரிந்து கொள்ள வேண்டும். எங்க பெயரை புனை பெயராக வைத்திருப்பவர்கள் ஒரு சிலர் கூட வைக்கிறாங்க. அது கூட தவறு. அவர்கள் பெற்ற பிள்ளைக்கு யார் பேர் வைக்கணும்? அவங்க பேர் வைக்கணும். எங்க பேரை கொண்டு வைத்துக் கொண்டு எங்களுடைய உழைப்பை திருடக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதே போலதான் தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு என்பது நிர்வாக சீர்கேடை காட்டமாக காமித்து ஒரு நிர்வாகத்தோடு ஜனநாயகத்தோடு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பெயர் மாற்றப்பட்டிருக்குமே தவிர அமைப்பு ஒன்றுதான். நாங்கள் எந்த பக்கமும் எந்த அரசியல் கட்சியிடமும் பைசா வாங்கி அமைப்பு நடத்தக்கூடிய அவல நிலை எங்கிட்ட இல்லை. அதாவது உங்களுக்கு எதிராகவோ அல்லது இன்னொரு அமைப்பாகவோ செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த அமைப்பில் உறுப்பினராக இருக்கிற ஏதாவது வியாபாரிகளுக்கு, வணிகர்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் வருது, ஒரு கஷ்டம் நஷ்டம் வருதுன்னா அதுக்கு நீங்கள் துணை நிற்பீங்களா? அவருக்கே ஒரு கஷ்டம் வந்தால் நாங்கள் துணை நிற்போம். இதுதான் எங்களுடைய பாலிசி. எங்களுடைய பொது வாழ்க்கை என்பது காழ்ப்புணர்ச்சி அல்ல. பொது வாழ்க்கை என்பது ஆரோக்கியமாக இருக்கப்பட வேண்டும்.
வணிகர்கள் யாருக்கு பாதிப்பு என்று சொன்னாலும் அவன் மதம் என்ன, அவனுடைய ஜாதி என்ன, அவனுடைய படிப்பு என்ன, தொழில் என்ன என்பதெல்லாம் பார்ப்பதில்லை. வணிகன் பாதித்திருக்கிறான், உடனடியாக குரல் கொடுப்பது, அதற்கு தேவைகளை பூர்த்தி செய்வது என்பதுதான் எங்களுடைய பேரமைப்புடைய கொள்கை. இப்போ வணிகர் சங்கங்கள் பொதுவாக ஜிஎஸ்டியால் பெரும் அவதிக்கு உள்ளாயிருக்கின்றனர் என்ற கருத்து பரவலாக இருக்கிறது. இதற்கு எதிராக அல்லது அந்த ஜிஎஸ்டி எடுப்பதற்கோ அல்லது ஜிஎஸ்டி திருத்துவதற்கோ உங்களுடைய வணிகர் அமைப்பு என்ன செய்திருக்கிறது? மிக தெளிவாக நாங்கள் தேர்தல் களத்தில் கூட சர்வ கட்சிக்கும் எங்களுடைய கோரிக்கை மனை தந்திருக்கிறோம். குறிப்பாக மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசுக்கும் எங்களுடைய கோரிக்கை மனுவை தந்திருக்கிறோம். நேரடியாகவே மத்திய நிதியமைச்சர், அந்த துறை சார்ந்தவர் நிர்மலா சீதாராமன் இடத்திலும் கொடுத்திருக்கிறோம். பாரதிய ஜனதாவுடைய கட்சியினுடைய மாநில தலைவர் அருமை சகோதரர் அண்ணாமலையார் அவர் கையிலும் கொடுத்திருக்கிறோம். அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் கொடுத்திருக்கிறோம், காங்கிரஸ் பேரியக்கத்தில் கொடுத்திருக்கிறோம், கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்திருக்கிறோம், தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நான் முதல்ல சொன்னேன் ஜாதி மதம் மொழி இனம் அப்பாற்பட்டது, திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கொடுத்திருக்கிறோம். இதை எந்த கட்சி அறிக்கையிலே எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவாக தருகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவது வழக்கம். ஆதரவல்ல, நன்றி சொல்லுவது வழக்கம். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். சரி, அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அதில் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவாக ஏற்படுத்தினாங்க. அதற்காக அவரை சந்தித்து நாங்கள் நன்றி கூறணும். அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியில் அதிகமாக எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தாரோன்னு சொல்லி கோரிக்கை எழுத்துப்பூர்வமாக அவர் சந்தித்து நாங்கள் நன்றி கூறுவோம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு யாரும் உங்களது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர்களது தேர்தல் எழுத்துப்பூர்வமாக தரவில்லை. அவர்கள் எழுத்துப்பூர்வமாக தேர்தல் அறிக்கையில் தந்திருக்கிறார்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஜிஎஸ்டியை மாற்றி தருவோம், நாங்கள் எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தந்திருக்கிறாங்க. வேற நீக்குவோம் என்று சொல்லவில்லை, நீக்குன்னு சொல்லலை. அதாவது வரி என்பது தேவை இருக்கணும். முன்னாடி வேட்டு வரி இருந்தது, அதை தான் மத்திய அரசு தான் அமல்படுத்தினாங்க. அதனுடைய நடைமுறை சிக்கலை சீர் செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லாம் குரல் கொடுத்து வேட்டு வரி எதிர்த்து போராடி ஜெயிலுக்கெல்லாம் சென்றிருக்கோம் அன்றைக்கு நாங்கள். ஆனால் அன்றே உள்ள அரசு அதை கடைபிடித்தாங்க. அதன் பிறகு காங்கிரஸ் ஆட்சியில் தான் ஜிஎஸ்டியை முறைப்படுத்தி வரிமைப்படுத்தி கொண்டு வந்தாங்க. அப்போ நாங்கள் கடுமையாக காங்கிரஸ் கட்சியினுடைய அண்டைய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்களை கடுமையாக எதிர்த்து போராடி இருக்கிறோம். போராட்டம் என்பது அளவு கூட முடியாத போராட்டங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆனால் அதே வரியை மீண்டும் பாரதிய ஜனதா அரசு பொறுப்பேற்ற பிறகு அமுல்படுத்தினாங்க. அதில் பாரத பிரதமர் அவர்கள் ஒத்த வரியை சொன்னார்கள், ஒரே நாடு ஒரே வரி என்று சொன்னார்கள். நாங்கள் அதைத்தான் இப்பவும் கேட்குறோம். ஒரே நாடு ஒரே வரி இருக்கப்பட வேண்டுமே தவிர அது 4-5 கட்டங்களாக பிரிக்கக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தோம். நாடு முழுக்கும் ஒரே வரி, இப்போ வேறு மாநிலங்களுக்கு வேறு விதமான வரி இருக்குதா? நீங்கள் ஒரே வரியில் 5% வரி, 12% வரி, 18% வரி, 28% வரி. அதாவது துறைகள், அந்த பொருட்கள், அதாவது எல்லாமே ஒரே வரி இருக்கும். அதாவது ஒரு மளிகை கடை இருக்கு, ஒரு ஹார்ட்வேர் இருக்கு, ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் இருக்குன்னா இந்த 4 வரி விதிப்புள்ள பொருள்களும் வேறு வேறு இடங்கள்ல இருக்கும். அதை வியாபாரம் செய்கின்ற பொழுது அதை முறைப்படுத்துவதற்கு ரொம்ப சிரமம். அதே போல இன்றைக்கு நாங்க பொருள் வாங்குறவர் அவர் வரி கட்டியிருக்காரான்னு சொல்லி நாங்க பார்க்கணும். இதை அரசு மிக தெளிவாக பார்க்க வேண்டும். எங்களுடைய வணிகத்தை நாங்கள் நடத்துவதற்கே மிக தெளிவான ஆட்கள் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போலித்தரமான உண்மைக்கு புறமான செய்தி. முன்பெல்லாம் கடைகளில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆள் எடுப்பது இல்லை அப்படின்னு போட்டு நிறைய இருக்கும். இங்கு கடை வாடகைக்கு இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த ரெண்டுமே இருக்கும். இப்போ பாருங்க, எல்லா இடங்கள்லுமே கடைகள் வாடகைக்கு உண்டு, எங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவைங்கிற போர்டு அதிகமாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அந்த அளவிற்கு வணிகத்துறை நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பூட்டிய கடையை திறப்பதற்கு மனம் இல்லாமல் அவன் வேறு வேலைக்கு செல்லக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் இன்று வேலைக்கு வரக்கூடியவர்கள் வரும்போதே ஒயிட் காலர் ஜாப், வேலை செய்யணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், அதெல்லாம் இல்லைங்க. ஒயிட் காலர் ஜாப் எத்தனை மணி நேரம் டியூட்டி, 12 மணி நேரமா இவ்வளோ சம்பளம், 12 மணி நேரத்துக்கு இவ்வளோ சம்பளம், என்ன சாப்பாடு, தங்குறதுக்கு என்ன வசதி எல்லாம் கேட்பாங்க. இது ஆரம்ப காலகட்டம். குறிப்பாக என்னை போன்றவர்கள் கடைக்கு சம்பளத்துக்கு போகின்ற பொழுது வேலை கிடைத்தால் போதும், அந்த சூழல். ஏன்னா உணவு கிடைத்தால் போதும். அதை தாண்டி 2
ஒரு ஒரு 2 ட்ரௌசர் 2 பனியன் இருந்தால் போதும் எங்களுக்குலாம். எவ்வளோ? 2 சட்டெல்லாம் தேவையில்லைங்க. 2 ட்ரௌசர் 2 பனியன் இருந்தால் போதும். அந்த பனியன் கிழிந்து தொங்கினாலும் அதுதான் போட்டிருப்போம். மாற்றி எடுப்பதற்கு காசு இருக்காது. ஆனால் இன்றைய நிலை என்பது வேறு, காலச்சூழல் மாறி இருக்கிறது. ஆக அந்த அளவிற்கு அரசாங்கம் சட்டம் போடுகின்ற பொழுதும் இன்றைய வணிகர்களை பாதுகாப்பதற்கு எப்படி சட்டங்கள் தேவை என்பதை வணிகர் சங்க பிரதிநிதிகளை அழைத்து ஆலோசனை பெற்று சட்டம் வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நீண்ட நெடிய ஆண்டுகள் கோரிக்கை. இப்போ வரி நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, அரசாங்கம் இருந்த இடத்துல பச்சை இங்கு மை இருக்கிறது. ஏன்னா பச்சை இங்கு மை நம்ம கையெழுத்து போட்டு செல்லாது. அரசு அதிகாரம் அவர் கையிலே இருக்கிறது. ஆகவே அவங்க பச்சை இங்கு கையெழுத்து போடுகின்ற பொழுது வணிகர்கள் இதை எப்படி சரி செய்வார்கள், இதை அவரால் ஈடுகட்ட முடியுமா, இந்த சுமையை அவரால் தூக்க முடியுமா என்பதை என்ன செய்யணும்? உணர்ந்து பார்க்கணும். ஆனால் சட்டத்தை மட்டுமே ஏசி அறை உள்ளே இருந்து போடப்படுகிறது. சட்டத்தை கையாளுவதற்கு நாங்கள் படும் பாடு என்பதுதான் கடைகள், டூலெட் போர்டு, வாடகைக்கு இந்த இடம் என்று தெரு தெருவாக பஜாராக டூலெட் போர்டு தொங்குகிறது என்று சொன்னால், இந்த சட்டங்களுடைய பிரச்சனைகளை எளிமைப்படுத்தவில்லை என்று சொன்னால் வணிகத்துறை கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய்விடும். பாரத பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். அதில் நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு விஷயத்தை, உள்நாட்டில்தான் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும், மனதார வரவேற்கிறோம், மாற்று கருத்து அல்ல. மேட் இன் இந்தியா. இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்ம பொருள் தேசிய கொடி வாங்கும்போது மேட் இன் சைனா தேசிய கொடி வாங்குறாரு. அதைத்தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அரசு என்ன செய்ய நினைக்கிறதோ அதை நம்மளை செய்ய தூண்டுறாங்க. ஆனா அதே செயலை என்ன செய்யணும்? அவங்க செய்யணும், அரசாங்கம் செய்யணும். இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த அரசு பொறுப்பேற்ற உடன் பாரத பிரதமர் அவர்கள் ஒரு செய்தி சொன்னாங்க. எங்களுக்கெல்லாம் மனசுல பால்வார்த்தமா இருந்தது. ஆறுகளை இணைப்போம் என்று சொன்னார்கள். இன்றைய வரைக்கும் அந்த வேலை நடக்கல. அதெல்லாம் நடக்கப்பட வேண்டும். இன்னைக்கு தென்னகத்தை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி, மதுரை, ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், தஞ்சை மாவட்டம், இந்த மாவட்டங்கள்லாம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான கனமழை பெய்ச்சுன்னா தண்ணி எங்கே போகுது? கடலுக்கு போய் சேர்ந்துடும். தாமிரபரணி ஆறு ஓடுதுன்னு தான் பேரு. ஆனால் தண்ணி வரும், மழை வெள்ளம் வரும்போது மட்டும் ஓடும். ஆனால் தண்ணியை தேக்க வைத்து அருகில் உள்ள கிராமப்புறங்களுக்கு 100க்கு மேற்பட்ட குளங்கள், ஏரிகள் இருக்கிறது. அதை சீரமைப்பதற்கு அரசு ஒரு தொகையை ஒதுக்கப்பட்டு அப்பளுக்கற்ற அதிகாரிகளை அந்த நிர்வாகத்தில் போடணும். அப்பளுக்கே இருக்கக்கூடாது. லஞ்சம் என்ற வாசகம் அவருக்கு தெரியக்கூடாது. அவர் ஒன்று பெருந்தலைவர் காமராஜர் போன்று இருக்க வேண்டும், இல்லை என்றால் மரியாதை கக்கன் போன்று இருக்க வேண்டும், இல்லை என்றால் அப்துல் கலாம் போன்று இருக்க வேண்டும். இப்படி அப்பளுக்கற்ற அதிகாரிகளை அதில் சீரமைத்து நீர் ஆதாரத்தை சேகரித்தால் மட்டும்தான் வருங்காலத்தில் மக்கள் எப்படியாவது பிழைப்புகளை ஓட்ட முடியும். இது அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இது மத்திய அரசு அதற்கென்று ஒரு நிதியை ஒதுக்கப்பட்டு, மாநில அரசு அதற்கென்று ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அந்த தொகை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் அரசு ஒதுக்குனா மக்களுக்கு எவ்வளோ போய் சேருதுங்கிற உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த 100 ரூபாயுமே சேரணும். 100 ரூபாய் சேரக்கூடிய அதிகாரியை அங்கே அனுமதித்தால் அந்த ஏரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் என்ன செய்வாங்க, 5 அடி ஆழம் தண்ணி போன்னு சொல்லுவாங்க, 2 அடி நோண்டுவாங்க, 2 அடி நோண்டி சைடில் வைப்பாங்க மண்ணை. அப்போ யாருக்குமே 2 அடி சைடில் இருக்கும். இந்த 2 எவ்வளோ ஆச்சு? 5 அடி நாங்கள் நோண்டிட்டோம்னு சொல்லி பில்லை வாங்கிட்டு போயிடுறாங்க. இது போன்று இருக்கக்கூடாது. அதே போன்று அரசாங்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலி காத்தான் உடைகள் நிறையா இருக்கும். இதெல்லாம் எடுப்பதற்கு கோர்ட்டில் முதல்ல ஆர்டர் போட்டாங்க. வேகமாக எடுப்பதற்குரிய பணியை தொடங்கினாங்க. அதன் பிறகு நீதிமன்றத்தில் ஒருவர் போய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டாரு, அதெல்லாம் நிற்கப்பட்டது. மீண்டும் அதை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. யார் முதல்ல செய்யணும்? அரசாங்கம் இடத்தில் இருக்கின்ற சீம உடைகளை, கார உடைகளை அரசாங்கம் முதல்ல எடுக்கணும். ஆனால் அரசாங்கம் என்ன செய்கிறாங்க, சட்டத்தை போட்டு மக்கள் தலையிலே வைத்து விடுகின்றார்களே தவிர அதை சுமப்பார்களா, அவர்களால் சுமக்க முடியுமா என்பதை கூட சிந்தித்து பார்ப்பதில்லை. அப்போ அரசாங்கம் அந்த உடைகளை அகற்றுகின்ற பொழுது அவங்க ஒரு சட்டம் போடலாம். மீண்டும் அதுக்கு பிறகு தனியார் இடங்களில் நீங்கள் சீமோடைகளை எடுக்கவில்லை என்று சொன்னால் அரசு எடுக்கும். அரசு எடுத்து அந்த செலவு தொகை நீங்கள் உங்களுக்கு வசூலிக்கப்படும் என்று சொன்னால் அவங்க எடுப்பாங்க. இல்லை உங்களால் எடுக்க முடியவில்லை, ஒரு 6 மாதம் 3 மாதம் அவகாசம் கொடுத்து எடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த இடம் அரசாங்கத்தை கைப்பற்றி விடுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, மக்கள் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம்.
ஏன்னா நம்ம மக்களுக்கு எப்படின்னா ஜனத்தொகை அதிகம் உள்ள நாடு. நீங்கள் 140 கோடியை தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். மக்களை கட்டுப்படுத்த முடியாது தான். மக்களை ஜனநாயகமாக நம்ம வளர்த்துட்டோம். கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்களை போட்டு சட்டத்தை பாக்கெட்டில் வைக்கக்கூடாது. சட்டத்தை அமுல்படுத்தி முறைப்படுத்தினால், இதுபோல திட்டங்களை அரசாங்கம் செய்தால் இன்று எல்லா துறையுமே செழிக்குங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு கிராமம் விவசாயத்தில் செழிச்சிட்டுனா அங்கே வியாபாரம் நல்லாயிருக்கும். வியாபாரி செழிப்பாக இருப்பான். அந்த வியாபாரி அங்கே செழிப்பாக இருக்கான்னா அங்கே மக்கள் செழிப்பாக இருக்கான்னு அர்த்தம். இதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தொடர்ந்து தமிழ்நாடு வணிக சூழலை பேரமைப்பு போராடி வருகிறது, வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிக தெளிவாக இருக்கோம். நீங்கள் என்ன கேள்வி கேட்டால் நாங்கள் பதில் சொல்ல தெளிவாக இருக்கோம். நம்பர் 1, எந்த சூழலிலும் எங்கள் அமைப்போ வணிகர்களை நாங்கள் விட்டுக் கொடுப்பதில்லை. அதில் தெளிவாக இருக்கும். இந்த அளவிற்கு அரசு செய்ய வேண்டும், அவங்க அதை மாற்றிக்கொள்ளணும், இப்படிலாம் சொல்கிறீங்க. உங்கள் அமைப்பு வணிகர்களுக்காக என்ன செய்தது? எங்கள் அமைப்பு என்ன செய்தது என்று சொன்னால் எண்ணில் அடங்காது. நீங்கள் 1-2 மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. முக்கியமான சொல்லுங்கள். சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது கஜா புயல் ஏற்பட்டுச்சு. கஜா புயல் ஏற்படுகின்ற பொழுது திருவாரூர் மாவட்டத்தில் பல ஊர்களில் கடைகளே இல்லைங்க. இந்த கூரைகள் போட்டிருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் சீட்டு எல்லாமே காற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சு. மாநில அரசுக்கிட்ட குரல் கொடுத்தோம், உதவி செய்யுங்க, காது கேட்கல. மத்திய அரசுக்கு குரல் கொடுத்தோம், காது கேட்கப்படவில்லை. ஆனால் தமிழ்நாடு வணிக சூழல் பேரமைப்பு காது கேட்டது. நாங்கள் ஒரு குரல் கொடுத்தோம். தமிழகம் உள்ள வணிகர்களுக்கு, பாதிப்படைந்த வணிகர்களை கரம் கொடுப்போம் வாருங்கள், உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தோங்க. மக்கள் போட்டாங்க. உணவு கேட்டவங்க அரிசி மூட பருப்புன்னு கொண்டு குமிச்சாங்க. மாவட்ட வாரியாக அதை எடுத்து சென்று நேரடியாக கொடுத்து இந்த பாதிக்கப்பட்ட கடைகளுக்கு தலா 10,000 ரூபாய் ரொக்கமாக கொடுக்கப்பட்டு சாமானிய வணிகருடைய வாழ்வாரத்தை விலைக்கேற்றி வைத்த பெருமை தமிழ்நாடு வணிக சூழல் பேரமைப்பு உண்டு. இந்த உணவுப் பொருட்கள்லாம் வணிகர்களுக்கு மட்டும் கொடுத்தீங்களா, பொதுமக்களும் கொடுத்தீங்களா? இல்லை, எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வணிகர்களையும் பொதுமக்களெல்லாம் பிரித்து பார்ப்பதில்லை. பாதிப்பு என்று வருகின்ற பொழுது ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறோம், ஏபிசி பிரிச்சிடறோம். இந்த வசதி படைத்தவர்களுக்கு கொடுக்கறது இல்லை. நாங்கள் வியாபாரிகளுக்கு கொடுத்தது கூட வியாபாரி சொந்த வீட்டுக்காரனாக தான் கொடுக்கறது இல்லைங்க. கொரோனா பீரியட் ஏற்பட்டது, 37, 38வது மாநாடு நான் நினைக்கிறேன். அப்போ நலத்திட்ட உதவி மாநாடாக நடத்தணும். நாங்கள் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சோம்னா, முதல்ல பூ விற்பவர்கள், 2வது மெக்கானிக் ஷெட்டு, லாண்ட்ரி, சலூன் கடை, கம்ப்யூட்டர் கடைகள், கேமரா வீகம், இந்த மாதிரி வியாபாரிகள் சுத்தமாகவே புறந்தள்ளப்பட்ட வியாபாரிகளை கணக்கெடுத்து ஒரு 15 பொருள்கள், குறிப்பாக ஒரு 15 நாட்கள் அவர்கள் உணவு சாப்பிடக்கூடிய தரமான பொருளை அவர்களுக்கு நோட்டமிட்டு கொடுத்தோம். 25 கிலோ அரிசி சிப்பம், ஒரு சிப்பம் 25 கிலோ கொடுத்தோங்க. கிட்டத்தட்ட 15,880 பேர் கொடுத்தோம் அந்த கொரோனா பீரியட்ல. இப்போ வெள்ளத்தில் பாதிச்சாங்க பாருங்க. தென்னகத்தில், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் கிராமமாக சென்று தண்ணியில் நீந்தி எங்கள் ஆட்கள் வியாபாரிகள் நேரடியாக சென்னை, அந்தந்த ஊர் பையங்க எங்கள் ஊரில் இருக்காங்க, எங்கள் கூட இருக்காங்க. இப்போ சென்னை, கோயம்புத்தூர், பெருநகர்களில் அந்தந்த ஊரை சார்ந்தவர்களை நாங்கள் வர சொல்லிட்டோம். அந்த ஊரில் எத்தனை வீடு இருக்கு? 180 வீடு இருந்துச்சுன்னா அங்கே உங்கள் உறுப்பினர்கள்லாம் இல்லையா? எங்கள் உறுப்பினர்கள் தான். 180 வீட்டுக்கும் நாங்கள் பொருள் கொடுத்தோங்க. ஆனால் பணம் கொடுத்தது வியாபாரிகள் கொடுத்தோம். ஏரலில் கொடுத்துருக்கோம், காயலில் கொடுத்துருக்குறோம், ஆழ்வார் திருநெல்வேலியில் கொடுத்துருக்குறோம். சிறுவைகுண்டத்தில் ஒரு முறுக்கு, அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பரிதாபமான நிலைப்பாடு. சிலிண்டரு, கடாய் எல்லாமே இல்லைங்க. அந்த கடையை தொடச்சி போட்ட மாதிரி இருந்தது. அப்போ அந்த அழைச்சி அந்த அம்மாவை கூப்பிட்டு பேசணும். எவ்வளோமா உங்களுக்கு இருந்தால் அந்த கடையை மீண்டும் திறக்கலான்னா 10,000 ரூபா இருந்தால் தம்பி நான் என் கடை திறந்துருவேன்னுச்சு. 10,000 கொடுத்தோங்க. இது போன்ற 50 லட்சம் ரூபாய் அன்றைக்கு அந்த பகுதியில் ரொக்கமாக கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு தமிழகத்திலே இருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாடு வணிக சூழல் பேரமைப்பு. அதை தாண்டி சாமானிய வணிகர்களுக்கு அரசு மூலமாக நிதி உதவி வேண்டும் கேட்டோம், வட்டியில்லா கடனாக கேட்டோம். அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து பேசினாங்க. பேசுகின்ற பொழுது வட்டி இல்லாமல் கடன் கொடுக்க முடியாது, சட்டத்தில் இடம் கிடையாது, இங்கிருந்து பணம் கொடுப்பதற்கும் நிதி இல்லை எங்ககிட்ட, என்ன செய்யலான்னு மரியாதைக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களோடு கேட்கின்ற பொழுது, அப்போ நாங்கள் சொன்னோம் குறைந்த வட்டியில் கொடுங்கன்னு சொல்லும்போது 6% வட்டியில் குடிப்போன்னு சொல்லி கூட்டுறவு வங்கி மூலமாக 1 லட்சம் ரூபா அமல்படுத்தினாங்க. மீண்டும் நாங்கள் திருப்பி சந்தித்தோம். 1 லட்சம் ரூபாய் என்பது இந்த விலைவாசிக்கு போதாதுங்கன்னு சொல்லி 5 லட்சம் ரூபா குறுகிய கட்டோம். 3 லட்சம் ரூபாய் உயர்த்தி தரப்பட்டு அந்த கடனை வாங்கி கொடுத்தோம். இது செய்த அமைப்பு என்பது வேறு யாரும் விரல் நீட்டி இப்படின்னு சொல்ல முடியாது. எங்கள் உழைப்ப வேண்டுமென்றால் திருடி கொண்டு
அவர்கள் வாட்ஸ்அப் மூலமாக செய்திகள் மூலமாக நாங்கள் செய்தோம் என்று அவர்களை பறைசாற்றி கொள்ளலாம். நாங்கள் பறைசாற்ற செல்லவில்லை. அங்கு பாதிப்படைந்த வியாபாரிகளுக்கு, பசியடைந்த வணிகர்களுக்கு, அந்த வணிகத்துறையிலே பணியாற்றினா பாருங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, பொது வியாபாரிக்கு மட்டுமா? இல்லை, பணியாற்றின குடும்பத்திற்கும் டோக்கன் மூலமாக நான் உதவி பண்ணியிருக்கோம். இந்த உதவி செய்திருக்கிறோம் என்று சொன்னால் பல நூற்றுக்கணக்கான வியாபாரிகளுக்கு பணம் கொடுத்திருக்கிறோம், ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு பொருள் உதவி கொடுத்திருக்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு வார காலம் அங்கே முகாமிட்டு இந்த பணிதனை நாங்கள் செய்திருக்கிறோம். இதையெல்லாம் நீங்க அரசு எப்படி செய்ய வேண்டுமோ அதை அந்த அளவிற்கு நாங்க உடனிருந்து செய்துகிட்டு இருக்கோம். அப்ப அரசு செயல்படவில்லை என்று சொல்ல இல்ல, அரசு கொடுக்கவில்லை, நிதி இல்லை என்பதற்காக தான் கூட்டுறவு வங்கி மூலமாக கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா செயல்படலைன்னா கொடுக்க மாட்டாங்கல்ல, எப்படி போய் கேட்க முடியும்? அதாவது இது தவிர பாதுகாப்பு அடிப்படையில் இப்போ சில காளிகள், அதாவது ரவுடிகள்லாம் வணிகர்களை மிரட்டுறாங்க, மாமூல் கேட்குறாங்க. அது தொடர்பாக உங்களுடைய சங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? வணிகர்களை காப்பாற்றி இருக்கிறதா? இல்லை, ஏற்கனவே இது கடந்த காலங்களில் மிக அதிகமாக இருந்தது. இப்போ நிகழ்காலங்களில் ரொம்ப குறைஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும். கடந்த காலங்களில் நாங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போகாத இடமே இருக்காது. ஒரு நாள் ஒன்றுக்கு 4 போலீஸ் ஸ்டேஷனாக போகணும், ஒரு டிசியை 2 டிசியை பார்க்கணும், 6 ஏசியை பார்க்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. இப்போ அதை கடந்து எங்கேயோ ஒன்று நடக்கு. அதை தான் கூடுவாஞ்சேரியிலே வினோத்குமார் என்ற ஒரு மருந்து வணிகர் வெட்டி சாய்க்கப்பட்டார். உங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் உடனடியாக முதலமைச்சர் கவனத்துக்கு அந்த செய்தியை கொண்டு போனோம். உடனே கைது செய்யப்பட்டது. அதை தாண்டி அங்குள்ள வணிகர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருந்தது. அதை போக்க வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு வணிக சோட பேரமைப்பு கையில் எடுத்தது. அப்போ ஒரு மற்றொரு நம்பிக்கை, நீங்க ஒரு மார்த்தை கேட்டீங்க, நீங்க ஒரு கட்சியை சார்ந்து உங்க அமைப்பு இருக்கிறதான்னு கேட்டீங்க. அதுக்கு தான் விடை நான் தர்றேன் உங்களுக்கு. சரி, நாங்கள் போராடியது காவல்துறையை எதிர்த்து. அந்த காவல்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இல்லை, இதை கூட சொல்லலாம், நீ நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீங்கள் அழுகிற மாதிரி இல்லை. எங்க நாங்கள் அரசியலுக்கா போகிறோம்? நீங்கள் அடிக்கிற மாதிரி அடிங்க, அழுகிற மாதிரி அடிக்க, நாங்கள் ஓட்டு கேட்க போகிறோம் இல்லை. கிட்டத்தட்ட 7000க்கு மேற்கொண்ட வணிகர்களை திரட்டி கொண்டு அங்கு பெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை எடுத்து காவல்துறையை கடுமையாக நாங்கள் கண்டித்து பேசணும். அந்த கூட்டத்துக்கு பிறகு அங்குள்ள வணிகர்கள் 2 தினத்துக்கு பிறகு எங்களுடைய தலைமை அலுவலகம் வந்தாங்க. அப்போ நானும் மீண்டும் ஏதோ பிரச்சனை என்று அவர்களை அழைத்து பேசுகின்ற பொழுது எனக்கெல்லாம் பாராட்டுன்னு சொல்லி சால்வு கொண்டு வந்தாங்க. என்ன விஷயம்னு கேட்டேன். இந்த மாதிரி சாலையில் கண்டித்து போராடக்கூடிய தகுதி நம்ம அமைப்புக்கு இருக்கு, நாங்கள் இதெல்லாம் தெரியாமல் இருந்துட்டோம், இப்போ வணிகர்களுக்கு ஒரு தைரியம் இருக்கு, எங்களை பாதுகாப்பதற்கு நாங்களும் திருப்பி தாக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுன்னு சொன்னேன். தெளிவாக சொன்னேன். உன்னுடைய இடத்துல நம் கடை உள்ளே அத்துமீறி நுழைந்து உன்னை தாக்க வருகிறான் என்று சொன்னால் அவனை திருப்பி தாக்கு. சட்டத்தில் இடம் இருக்கிறது, யாரும் மறுக்க முடியாது. உனக்கு அதுல பாதுகாப்பு எது வேண்டுமென்றாலும் எங்க கிட்ட கேள், நாங்கள் தரோன்னு சொன்னோம். இதை சொன்ன பிறகு வியாபாரிகள் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு அந்த பகுதியிலே நாங்கள் வணிகம் செய்கிறோம் என்று சொன்னார்கள். உணர்ச்சிபூர்வமான சூழல், நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் தமிழ்நாடு வணிக சோட பேரமைப்பு தெளிவாக சொல்றோம், யார் ஆட்சியில் இருந்தாலும் தப்பு எங்கு நடந்தாலும் தட்டி கேட்கிற அமைப்பு எங்க அமைப்பு. ஏன்னா நாங்க என்ன ஒண்ணுல உறுதியா இருக்கிறோங்க, நாங்க அரசியலுக்கு போறதில்லை. உங்களது அமைப்பு நேர்மையான அமைப்பு, நேர்மையாக நாங்கள் அரசையே எதிர்கொள்கிறோம். அரசு தவறு செய்யும் பட்சத்தில் அல்லது வணிகர்களுக்கு சாதகமாக எந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் வந்து போராட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி போராட்டங்கள் நடத்தும் பொழுது உங்களுடைய புதல்வர், அவர் வந்து ஆளுங்கட்சியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய வாழ்க்கை, அவருடைய முன்னேற்றம் பாதிக்கப்படும் என்று நீங்கள் எண்ணவில்லையா? அதாவது எங்கள் அப்பா பேரை சொல்லி நான் முன்னேறி வரல, நானே உழைச்சி முன்னுக்கு வந்தாள். அதே போல தான் என்னுடைய மகனும் இருப்பான். அவன் உழைச்சிருக்கான், அவன் முன்னுக்கு வருவான், அவன் கட்சியில் இருக்கான், கட்சியை சார்ந்து இருக்கிறான். அவன் காலேஜ் படிப்பறிவாக படிக்கின்ற காலத்திலே அவன் அரசியல் கட்சிக்கு போயிட்டான். அப்போவே எனக்கு போஸ்டிங் வாங்கிட்டான். அதன் பிறகு அவரை அழைத்து சட்டமன்ற உறுப்பினர். உங்களது செல்வாக்கால் அவர் வந்து அரசியல், உங்களுடைய செல்வாக்கால் அவருக்கு அந்த மாதிரி இல்லை. என்னுடைய செல்வாக்கு என்பது வணிக சார்ந்தது. நாங்கள் அது அவருடைய உழைப்பு, அவருடைய செல்வாக்கு. அதாவது அரசியல், இப்போ ஒரு வீட்டில் இருப்பாங்க, நீங்கள் அனைத்து இந்த அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஈவிகே சீலோகோன் காங்கிரஸில் இருப்பார். ஆமாம், சுலோச்சனா சம்பத் அதிமுகவில் இருப்பாங்க. இது எல்லா இடங்களிலும் இருக்குங்க. அதாவது பிள்ளைகள் வளரும்போது அவனுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப அவன் ஒரு அரசியல் பாதையை நோக்கி போகிறான். நான் வணிகத்தை நோக்கி போகிறேன், அவன் அரசியல் நோக்கி போகிறான்.
இப்போ என்னுடைய 2வது பையன் இருக்கான், இவன் தொழிலில் போய்கிட்டு இருக்கான். சரி. இவனும் தொழிலில் போய் ஒரு 2 வருஷம் 5 வருஷம் ஒரு நான் என்ன சொல்லிட்டேன், நீ சம்பாரிச்சு நீ செலவு பண்ணு. ஏன் சம்பாத்தியத்தை என்ன செய்யக்கூடாது, செலவு செய்யக்கூடாது. நீ சம்பாரிச்சு செலவு பண்ணு. அப்போ அவன் ஒரு அரசியல் கட்சிக்கு போனா நான் பொறுப்பு இருக்க முடியாது. அவனுக்கு பிடிச்சிருக்கு அந்த வாழ்க்கை. ஏன்னா பிள்ளைகள்கிட்ட குடும்பத்திலும் ஒரு ஜனநாயக நடைமுறை. நீங்க பிள்ளைகளை நான் திணிப்பது இல்லைங்க. இதை அதாவது இதைத்தான் படிக்கணும், இதைத்தான் செய்யணும்னு திணிக்கிறது இல்லை. ஒரு சில விஷயங்களில் வேணா நாங்கள் கட்டாயப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். குடும்பம் என்பது ஒரு ஜனரஞ்சகத்தோடு இருக்கணும். நீ குடும்பம் என்பது பாரம்பரியமாக நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்திலேருந்து எங்கள் தாத்தா காலத்திலேருந்து அந்த வரலாறு எங்களால் சொல்ல முடியும். இது சில பேருக்கு அப்பா அம்மா வரலாறு தெரியாது. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி. எனக்கு எங்கள் அப்பாவை பெற்ற அப்பா 6 தாத்தாவுடைய வரலாறு எங்களால் சொல்ல முடியும். அப்போ அந்த குடும்பத்துக்கு ஒரு பாங்கு இருக்கிறது, பராமரியம் இருக்கிறது. சில விஷயங்களில் நம்ம பிள்ளைகளை அனுசரித்து செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அதை இதில் கொண்டு நுழைப்பதற்கோ அவரை இங்கு பேரமைப்பு நுழைப்பதற்கோ வாய்ப்பே கொடுப்பதில்லை. சரி, நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர காணொளிக்கு பின் மீண்டும் தொடர்வோம். இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியோடு. தொடர்கிறது. ஐயா, இப்போ சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் அவங்களெல்லாம் கொலை செய்தார்கள். அது ஒரு பெரும் சிக்கலை உருவெடுத்தது. அது சார்ந்து உங்களது சங்கம் என்ன செயல்பாடுகளை செய்தது? இதுக்கு ஒத்த வரையில் என்னால் பதில் சொல்ல முடியும். எவ்வளோ பேர் வியாபார சங்கம்னு வச்சுருப்பாங்க. மே 5 வந்துச்சுன்னா கலெக்ஷனுக்கு இறங்கிடுவாங்க. லெட்டர் பேடை வைத்துக்கொண்டு அவர் எங்களுடைய வலிமை என்பது காட்டுவதற்காக 200 பேர் 300 பேர் 500 பேர் வச்சு ஒரு மாநாடு என்று வணிகர் சங்க மாநாடு நடத்துறது சொல்லுவாங்க. ஆனால் அந்த களத்தில் கடுமையான கொரோனா காலம், எங்கேயும் மக்கள் போக முடியாது. பல பேர் சட்ட விதிமீறல்கள் இருக்கிறது. விமானத்தில் செய்யணுமா இமெயில், அது இ பாஸ் வேணும். ஒரு மாவட்டத்துக்கு மாவட்டம் இ பாஸ் வேண்டும். அந்த நிலைப்பாட்டிலே சென்னையிலிருந்து புறப்பட்டு நேரடியாக திருநெல்வேலி மருத்துவமனை சென்று அவர்கள் உடலை பார்க்க வேண்டும். அதிகாரிகள் என்கிட்ட எவ்வளவோ மறுத்து பேசினாங்க. இப்போ நீங்கள் அங்கே சென்றது அரசுக்கு எதிரான வேலை இல்லையா? நேரடியாக சென்று அவர்களுடைய உடலை பார்த்து அந்த மருத்துவமனை விட்டு வெளியிலே வந்து தமிழகம் தழுவிய எங்களுடைய பேரமைப்பு நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்டு தமிழகம் தழுவிய அடைப்பு போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்ட பெருமை தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு கொண்டு. வேற யாராவது நேரில் போய் பார்த்தாங்களா? அவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லியிருக்காங்களா? 1 கோடி ரூபாய் இழப்பீடு வேண்டி கேட்டோம். மருந்து வணிகர் சங்கம் மூலமாக, செல்போன் சங்கம் மூலமாக, தமிழ்நாடு வணிக சங்கடைய பேரவை மூலமாக, பல தரப்பு வணிகர் மூலமாக 1 கோடியை தாண்டி நிதி குவிந்ததா இல்லையா? நாங்கள் கேட்டதோ 1 கோடி, அதை தாண்டி அங்கு நிதி குவியப்பட்டது. கட்சிக்காரங்க ஆளுங்கட்சியிலிருந்து எதிர்கட்சியிலிருந்து எல்லாமே போட்டி போட்டு கொண்டு கொடுத்தான். இதற்கு வித்திட்டது, குரல் கொடுத்தது தமிழ்நாடு வணிகர் சங்கடைய பேரமைப்பு என்பதை எங்க பேரமைப்பு நிர்வாகிகள் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சொல்லுவார்கள். இதில் மாற்று கருத்து அல்ல. இந்த மாதிரி நிகழ்வுகளில் தொடக்கத்தில் இருக்கிறீங்க, அதாவது அவர்களுக்கு அவங்க நஷ்டத்துக்கெல்லாம் ஈடுகட்டுறீங்க. ஆனால் தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் நடக்கிறது, நீதி கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அதை பின்தொடர்கிறீர்களா? இன்று வரை அதை கண்காணித்து கொண்டிருக்கிறோம். என்ன நடவடிக்கை, இன்னும் வரை ஜாமீன் கொடுக்காத வகையில் அதுக்கு என்ன ஏற்பாடு, கட்டாயமாக தண்டனை பெற்று தர வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எப்போவுமே தொடங்கி நிறைவு செய்யும் வரை கூட இருப்போம். அவங்களுடைய தொடர்பில் தான் இருக்கிறீங்க. அரசியல் அப்படின்னு அந்த அரசியல் வணிகத்தில் ரொம்ப தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நூல் விலை அதிகரிப்பு, இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய தயாரிப்புகள் பாதிக்கப்படுகின்றன என்றெல்லாம் வருகிறது. இதற்காக உங்களுடைய சங்கம் என்ன செய்யுது? நம்மளுடைய ஜவுளித்துறை அமைச்சரை சந்தித்து நூல் விலை குறைக்கப்பட வேண்டும். ஏன்னா நூல் விலை குறைக்கிறதுனால வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்குது. திருப்பூர் குஜராத்திலிருந்து வர்ற துணிகளோட விலை குறைவாகவும் நமது இங்கே தயார் பண்ணுறது அதிகமாக. அதில் ஒரு என்ன விஷயம் அதிகமாக தெரியுதுன்னா, மேன் பவர் நம்மகிட்ட மிக குறைஞ்சி போச்சுங்க. வேலைக்கு ஆள் என்பது வட இந்திய சகோதரர்களை சார்ந்து தான் நம்ம இருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். நீங்கள் அதை ஆதரிக்கிறீங்களா? வட இந்திய மக்கள் எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்கள் பெண்களுக்கு வேலை தேர தயாராக இருக்கிறோம். நான் கூட மிக தெளிவாக வேலை செய்ய தயாராக இல்லைன்றீங்களா? நான் கூட இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறேன். இந்த நம்ம அரவாணி மக்கள் அவங்களுக்கு கூட வேலை தர நாங்கள் தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் வேலை செய்ய நீ ரெடியா, வேலை தர நான் ரெடி. நீ செய்ய மாட்டேன்
என்னால் வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லும்போது நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அடுத்த வேலைகளை தேடணும். என்னுடைய தொழிலை நான் தக்க வைக்க வேண்டியிருப்பதனால அண்டை மாநிலத்தினுடைய இளைஞர்களை அழைத்து வேலை கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறோம். இப்போ நான் சரியாக இருந்தால் எங்கள் நிர்வாகிகள் என் கூட சரியாக இருப்பாங்க. நான் தப்பு செஞ்சால் எங்கள் நிர்வாகிகளும் தப்பு செய்வாங்க, நான் கேட்க முடியாது. அதே போன்று தான் வணிகத்துறை என்பது இன்று வேலைக்கு ஆள் கிடைப்பது குதிரை கொம்பாக இருக்கிறது. நீங்கள் இதை விட்டுருங்க. கிராமப்புறங்களில் விவசாயத்துக்கு ஆள் கிடைக்குதா? ஆமாம், அந்த 100 நாள் வேலை திட்டம். நான் இன்றைக்கி விவசாயம் பண்ணுறேன். நான் ஊரில் எனக்கு இன்றைக்கி விவசாயம் இருக்குது. நேற்று எங்கள் ஊரில் நான் தோட்டத்துக்கு போய் வயலில் ஆளை வேலைக்கு அமர்த்தி தான் வந்திருக்கேன். ஒரு களை பிடுங்கணும், ஒரு மருந்தடிக்கணும்னு சொன்னாலும் ஆள் இல்லைங்க. அவ்வளோ டிமாண்டு. அப்போ வேலைக்கு வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்கிறது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய செய்தியை தவிர, அதாவது சில வாலிபர்கள் சில பெண்கள் நல்லா இந்த தொலைக்காட்சி பார்க்கக்கூடியவங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுடைய படித்த படிப்புக்கு தான் வேலை என்று தேடாதுங்க. உங்கள் திறமைக்கு வேலை, உங்கள் தெளிவுக்கு வேலை என்பதை மனதில் வச்சுக்கிடுங்க. எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும். இப்போ நான் ஒரு டிகிரி ஹோல்டர் படிச்சுட்டேன், நான் படித்த படிப்பு தான் வேலை செய்வேன்னு நினச்சா அது ஏமாற்று வேலை. இன்றைக்கி ஐஏஎஸ் படிச்சிடுறாங்க கோர்ஸ். எந்த துறைக்கு போட்டாலும் அவங்க என்ன செய்கிறாங்க? ஓடி ஓடி உழைக்கக்கூடிய அதிகாரிகள் ஜெயிக்கிறாங்களா இல்லையா? அவங்கள மக்கள் மறக்கிறாங்களா? இப்போ கூட நம்மளுடைய மருத்துவத்துறையில் செக்ரட்டரியாக இருக்காங்க ககத் பேடி சார், ககன் சிங் பேடி. அவங்க கொரோனா காலத்தில் அவங்க செஞ்ச வேலையை யாராவது மறக்க முடியுமா? இன்றைய மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அன்று கொரோனா காலத்தில் இருந்த காவல்துறை கமிஷனர் விஸ்வநாதன் சார் அவர்கள், இவங்களெல்லாம் மக்கள் மறப்பாங்களா? மறக்க மாட்டாங்க. மக்களுக்கு தெரியுங்க, எந்த அதிகாரிகள் நல்லா வேலை செஞ்சாங்களோ அவங்க மனசில் வச்சுக்கிறாங்க, மக்களுக்கு புரியும். சில ஊர்களில் பாருங்கள், ஒரு ஆய்வாளரை பணி நீக்கம் செய்யவோ இல்லை இடமாற்றம் செய்யவோன்னு சொன்னால் மக்கள் எதிர்த்து போராடுவாங்க, அவர் வேணும்பாங்க. அந்த மாதிரி ஆய்வாளர்கள் காவல்துறையில் இருக்காங்க. நல்ல அதிகாரி இருக்கிறதுனால தான் கொஞ்சம் மழை பெய்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்படி எல்லோரும் செயல்பட தொடங்கினால் வேலை வாய்ப்பு என்பது பிரச்சனை இருக்காது. அண்டை மாநிலத்தவர்களுக்கு இங்கே கொடுக்க வேண்டிய நிலைப்பாடு இருக்காது. இங்கு உள்ளவங்களே அந்த வேலை செய்யலாம். அதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கணும். மேற்கு மண்டலம், அதாவது கொங்கு மண்டலத்தில் துணித்துறை பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. இதற்காக உங்களது அமைப்பு? இல்லை, துணித்துறையை நான் முதல்ல ஜவுளி அமைச்சர், சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர், மத்திய அமைச்சர்களுக்கெல்லாம் கோரிக்கை மனு தரப்பட்டு அதற்கப்புறம் விண்ணந்து உயர்த்தப்பட்ட விலை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைந்தது. இப்பொழுதும் அந்த மாவட்டத்திலே, குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்திலே இது போன்ற பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது அங்குள்ள நூற்பாலை சங்கத்தோடு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பும் இணைந்து போராடி கொண்டிருக்கிறது. அதில் மாற்றுக்கிறது இல்லை. அந்த வணிகர்கள் செயல்படுகிற போது சாயப்பட்டறை பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. அது மக்களுக்கு ஊறு விளைவிக்கிறது, உடல்நலக்கேடாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதாவது சார், எல்லா கம்பெனிலையும் கழிவு நீர் என்பது ஆபத்து. அப்படின்னா தொழிற்சாலையே தமிழகத்தில் இருக்காதுங்க. இல்லை, அதை சுத்திகரித்து அதற்குரிய நான் கேட்குற பதில் சொல்லுங்கள் சார். சரி, நீங்கள் சுத்திகரிக்கிற பொறுப்பு யாருக்கு? அந்தந்த கம்பெனி பண்ணணும்ல. அரசுக்கு தான் பொறுப்பு. அதிகாரிகள் ஏங்க ஆய்வு பண்ணுற அதிகாரிகள் தான் இருக்காங்க. இப்போ ஒரு சாயப்பட்டறை வச்சிருக்கிறோம், கண்காணிக்கிறது வேணா அரசா இருக்கு. அந்த சாயப்பட்டறை கழிவு தண்ணியில் கலக்குறாங்க, உடனடியாக நடவடிக்கை எடுப்பது யாரு? அரசு தான். அது அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? அரசாங்கம். ஆனால் அதே சாயப்பட்டறை இங்கிருந்து குஜராத்துக்கு போனால் அது பராமரிக்கப்படுகிறது. எப்படி பராமரிக்கப்படுகிறது? அரசு துறை அதிகாரிகள் செய்கின்ற தவறு தான் இது போன்ற இடர்பாடுகளை ஏற்படுத்துது. அதுக்கு இடம் கொடுக்கணும். இன்னைக்கு கூட தூத்துக்குடியில் பெரிய ஃபேக்டரி மூடி வச்சிருக்கோம். நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் உள்ள நச்சு பொருளே உங்ககிட்ட இல்லையா? விவசாய பொருளுக்கு மருந்து வாங்கி அடிக்கிறோமே, அதில் எவ்வளோ நச்சு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நான் விவசாய பொருள் வாங்கி அடிக்கிறாள், எங்கள் உரக்கடைக்காரர் சொல்லுவார், இந்த மருந்து நம்ம வயலுக்கு போட வேண்டாம். ஏன்? பயங்கர நச்சு உள்ளது. நம்ம ஏன் விற்கிறீங்க? அரசு தருது, நம்ம விற்கிறோம். இது அரசு கட்டுப்பாடில் இருக்குங்க. விவசாயம் என்பது அரசு கட்டுப்பாடிலே இருக்கிறது. அதற்குரிய மருந்துகள் தரமான மருந்தாக பயன்படுத்தணும். நச்சு இல்லாத மருந்தை அரசாங்கம் பயன்படுத்தினா நச்சு இருக்காது, அங்கே நச்சு இருக்கு. அப்போ அரசு துறையினுடைய நிர்வாகம் என்பது கம்பெனிக்கு அதிகாரம் கொடுக்கும்போதே, ஆர்டர் கொடுக்கும்போதே இந்தந்த இதை ரீசைக்கிள் செய்யணும், இதை செய்யவில்லை என்று சொன்னால் கம்பெனி சீல் வைக்கப்படும். அப்படி என்று முறையாக நடவடிக்கை எடுத்தால் அவங்க ஒழுங்காக செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா? இப்போ அரசு இயந்திரம் சரியாக, அரசு தவறான அதிகாரிகள் மூலமாக இழப்பீடு தான் அது போன்ற கம்பெனிகளை தவிர கம்பெனிகளை குற்றச்சாட்டு சொல்வதை நாங்கள் ஏற்க முடியாது. உங்களது சங்கத்தை பொறுத்தவரை பொதுமக்கள்
பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா விக்ரமராஜா சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் பல இடங்களில் கேள்விப்படுறோம். நீங்கள் சங்கத்தின் பெயரை விட உங்கள் பெயரை முன்னிறுத்தி கொள்கிறீர்களா? அதாவது நான் உங்கள்கிட்ட பேசும்போது கூட பேசியிருப்போம், எங்களுடைய அமைப்பு பெயர் தான் நாங்கள் முன்னிறுத்துவோம். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என்று விக்ரமராஜா இருந்தாலும் சரி, எங்களுடைய கடைக்கோடியிலே இருக்கின்ற எங்களுடைய சாமானிய பெட்டிக்கடை வியாபாரி இருந்தாலும் சரி, நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் என்னுடைய பெயரை உச்சரிக்கிறார் என்று சொன்னால் அது என் மீது வைத்திருக்கின்ற பாசம், நட்புகள், அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்கள் நிர்வாகிகள் வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படை என்னுடைய பெயரை உச்சரிப்பாங்களே தவிர, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி சினிமா படம் வரும், எம்ஜிஆர் மட்டும்தான் தெரியும். எம்ஜிஆர் படம்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் மட்டும்தாங்க தெரியும், சிவாஜி கணேசன் மட்டும்தான் தெரியும். அதில் தயாரிப்பாளர் யார், டைரக்டர் யார், இதெல்லாம் தெரியாது. இப்போ எப்படி ட்ரெண்டு மாறுது. அதே போல நம்மளுடைய பெயர் தெரியுது, நம்மளுடைய பெயருக்கு பின்னால் அமைப்பு தெரியுது, அமைப்புக்கு பின்னால் ஒரு கட்டிடம் இருக்கிறது. இது வரலாற்றிலே தமிழகத்திலே ஒரு தலைமைச் செயலகம் போன்ற ஒரு கட்டிடம் பேரமைப்பு கட்டியிருக்கிறது என்று சொன்னால் இது வரலாறு. இத்தனை வியாபாரிகள் எங்கள் மீது வைத்திருக்க நம்பிக்கைக்கு அடையாளம் தான் அந்த கட்டிடம். அரசியலுக்கு வருவோம். அதாவது அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அவர்களை ஒரு இந்துத்துவா தலைவர், அவர் இல்லாது போனதால் தான் பாரதிய ஜனதா கட்சி அந்த பொறுப்பை ஏற்று நடத்துகிறது என்ற ஒரு கருத்துப்பட பேசியிருக்கிறார். இதை பற்றி உங்கள் கருத்து? இது அவருடைய விருப்பம். அண்ணாமலையார் அண்ணன் சகோதரர் பேசுகிறார் என்று சொன்னால் அது அவர்களுடைய அரசியல். அவர் கட்சியை வளர்ப்பதற்கு என்ன பாடுபடுகிறாரோ அந்த பாட்டுக்கு தகுந்தவாறு கோர்வைகளை சேர்த்துக் கொள்வார்கள். அந்த இதுக்கு விமர்சனம் செய்வதற்கு நாங்கள் ஆளாக்க முடியும். விமர்சனம்லாம் பொதுவாக அரசியல் தளத்தில் ஒரு பெரிய ஒரு ஆளுமையை அதுதான் அவங்க கட்சி சார்ந்தவர்கள், அனைத்து இந்த அதிமுக சார்ந்தவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க, பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறாங்க. நாங்கள் அதை தாண்டியவர்கள். நாங்கள் நாளையே பாரதிய ஜனதா அரசு பொறுப்பேற்றால் அவர்களை சந்திக்கக்கூடியவர்கள். நாங்கள் கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சியிலே பொறுப்பில் இருக்கின்ற பொழுது மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர் முதலமைச்சராக இருக்கிறார், அவரை சந்தித்து நாங்கள் பல காரியங்களை சாதிச்சுக்கிட்டு இருந்தவர்கள் நாங்கள். ஆகவே நாங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு விமர்சனம் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் கிளைகளை வைத்திருக்கிறீர்கள், வணிகர்கள் இருக்கிறார்கள். ஏன் இதை அரசியல் கட்சியாக மாற்றக்கூடாது என்ற? அரசியல் கட்சியாக மாற்றினால் எங்களுக்குள் பிளவு ஏற்பட்டுவிடும். ஏன்னா எல்லா ஜாதியும் எல்லா மதமும் எல்லா அரசியல் கட்சி சார்ந்ததும் எங்கிட்ட இருக்காங்க. நீங்கள் பாருங்க, திமுக ஆட்சி இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதியார் தலைமையில் அவங்க ஆட்சி நடத்துது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தீவிரமான தொண்டனாக இருப்பான். திமுக கொடியை கையில் பிடிச்சிக்கிட்டு அவன் போராடி இருப்பான். அதே கையில் பேரமைப்பு கொடியை பிடிச்சி வணிகர்களுக்காக போராடுவான். அப்போ நான் ஒரு அரசியல் கட்சி கொடி எடுத்து விட்டால் அவன் எங்கள் கொடி கீழே போட்டுவான். ஆகவே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் ஆட்சியில் யார் வர வேண்டும் தீர்மானிக்க சக்தியாக நாங்கள் இருப்போம். அதில் மிக தெளிவாக இருக்கும். அது அப்போ ஒரு ஆதரவு நிலை எடுத்து தானே ஆகணும். நாங்கள் ஆதரவு நிலை எடுப்பது எடுக்காது இருப்பது எங்களுடைய நிர்வாகிகளை பொறுத்தது. எங்களுடைய நிர்வாகிகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தலைமை அந்த நேரத்திலே அவர்களுக்கு சில பாடம் எடுக்கும். அந்த பாடம்படி அவர்கள் பள்ளியிலே பாடம் நடத்துவார்கள். அந்த நடத்துகின்ற பாடத்திலே மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள். இதுதான் விஷயம். இப்போ தென்சென்னை பொறுத்த வரைக்கும் தென்சென்னை தொகுதியில் நீங்கள் எப்படி தான் வணிகர்கள் சங்கமாக இருந்தாலும் கூட ஒரு சாதி அடிப்படையிலும் நீங்கள் இயங்கக்கூடிய சூழல் வரும். அப்படிப்பட்ட நிலையில் அங்கே பாரதிய ஜனதா கட்சியில் சார்பாக நின்ற ஒருவருக்கு நாடார் அமைப்புகள் எல்லாம் ஆதரவு அளித்தன. அவங்க கூட்டின ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். சில வணிகர் சங்க அமைப்புகளும் கலந்து கொண்டன என்று கேள்விப்படுகிறோம். உங்கள் நிலை எப்படி இருந்தது? அந்த அதாவது விக்ரமராஜா ஒரு ஜாதியை சார்ந்து ஒரு காலமும் ஒரு காலகட்டம் நிற்க மாட்டான், அது தெளிவாக சொல்கிறோம். எங்கள் அப்பா கல்லறையில் கூட மகாராஜா அப்படின்ற பேர் தான் இருக்கும். பக்கத்தில் அந்த ஒட்டு இல்லை, அந்த ஜாதியுடைய பேர் இருக்காது. எங்கள் தாத்தா பேர்லேயும் ஆபிரகாம் பேர் தான் இருக்குமே தவிர ஜாதி பேர் இருக்காது. ஆகவே அதற்கு அப்பாற்பட்டவன் நான் தெளிவாக இருக்கிறேன். அதே வேளையில் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சமுதாயத்தோடு அவங்க கூட்டம் நடத்துவதோ அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பதோ அவங்களுக்கு தனி இஷ்டம். இம்மரியாதைக்குரிய அந்த பாராளுமன்றத்து வேட்பாளராக இருந்த கவர்னராக இருந்த ஆளுமை உள்ள மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எங்களுக்கு மிக நெருக்கமானவங்க தான். எங்கள் அலுவலக தரப்புலா நிகழ்ச்சியோடு எங்களோடு காலையிலிருந்து மதியம் வரை எங்களோடு இருந்தவர்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணும், அவருடைய கணவர்லாம் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் மருத்துவமனையில். ஆமாம், அந்த அளவுக்கு நெருக்கமானவர்களுக்கான ஆதரவு நிலை அந்த நிலைப்பாட்டை நாங்கள் ஒரு பொழுதும் எடுக்க முடியாது. அவங்க எங்களுக்கு வேண்டவங்க, சகோதரி தான், ரொம்ப நல்லவங்க, அதில் மாற்றுக்கிறது அல்ல. அந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க முடியாது.
உங்களை போன்றே நாங்கள் வணிகர்களுக்கு மட்டும்தான் எந்த அரசியலும் ஈடுபட மாட்டோம் என்று சொன்ன அமைப்புகளும் கூட அங்கே கலந்து கொண்டிருக்கின்றன என்கிற நிலையை எப்படி? அவங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஃபியூரி வெஜ்ஜிம்பாங்க, ரெண்டு கலந்த வெஜ்ஜிம்பாங்கல்ல, அவங்களாம் ரெண்டு கலந்தவங்க. நாங்கள் ஃபியூர் வெஜ்ஜி மாதிரி அதுக்கு சார்பு இல்லாதவங்க நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் சில வணிகர் சங்கன்னு வச்சுருப்பாங்க, ஒரு 6 இதுக்கு பொறுப்பில் இருப்பார். நீங்கள் அவர் தலைமை எடுத்தீங்கன்னா அவங்ககிட்ட 6 பொறுப்பு இருக்கும். அரசியல் கட்சி எலெக்ஷன் நிற்பாங்க, ஆதரவு கொடுப்பாங்க, ஒர்க்கும் பண்ணுவாங்க, கட்சிக்காரர்கிட்ட போய் காசும் வாங்குவாங்க. எங்களுக்கு அந்த வேலை இல்லை. எங்களை பொறுத்தவரையிலே அங்கே தரமான வேட்பாளர் யார் வெற்றி பெற்றால் வணிகர்களுக்கோ பொதுமக்களுக்கும் அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்கும், நன்மை செய்யக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்து எங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், திராசி என்பது 2 பேர்கிட்ட தான் உண்டு. ஒன்று நீதி தேவதைகிட்ட உண்டு, இன்னொன்று வணிகர்கிட்ட உண்டு. எங்கள் ஆளுங்களுக்கு அப்படி தூக்கி பிடிச்சி பார்ப்பாங்க, எந்த பக்கம் இடம் போட்டால் சரியாக இருக்குன்னு பார்ப்பாங்க, அந்த பக்கம் எங்கள் ஆட்கள் செய்வாங்க. ஏன்னா வியாபாரிகள் எல்லாமே வருமான ஆட்கள் தான். நீங்கள் எல்லாருமே நினைப்பாங்க ஒரு கோமணம் கட்டி கொண்டு ஒரு 2 மூட்டை சர்க்கரை தோளில் தூக்கிட்டு வருவார். ஆனால் கோமணம் கட்டின உடனே அவரை பார்த்த உடனே இவன் கோமணம் கட்டி இருக்கான், விவரம் இல்லாத ஆள் நினச்சிடக்கூடாது. அவருக்கு எல்லா விவரம் தெரியும். அவர் உழைப்புக்காக தான் கோமணம் கட்டியிருக்காரு. அறிவு என்பது தலையிலும் மனசிலும் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் கூட உழைச்சிக்கிட்டு இருப்போம். நாங்கள்லாம் கொத்தாஜாடிக்கு போகும்போது கோணி மூடியை தூக்கிட்டு வந்தாங்கன்னா எங்கள் கிட்ட வர மாட்டாங்க, அவ்வளோ சும்மல் அடிக்கும், பேட் சும்மல். முன்னாலாம் கொத்தாஜாடிக்கு போனீங்கன்னா இதுவரை சேர் இருக்கும். மழை நேரத்தில் விடியகாலம் 2 மணிக்கு ஒட்டுற சேரு எங்களுக்கு, நாங்கள் குளிக்கிறது 2 மணிக்கு தான் மத்தியானம். காலை அப்படியே போயிடுவோம் திருப்பி பச்சைக்காய் வாங்குறதுக்கு, மாம்பழத்துக்கு. திருப்பி அதை கொண்டு கொட்டுவோம் கடையில். அதெல்லாம் அடிக்கடிக்கு முடிச்சுட்டு 2 மணிக்கு சாப்பிட்டு ஒரு மணி நேரம் படுப்போம். 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் தூங்கியிருக்கோம். அப்படி வேலை செய்யும்போது எங்கள் கிட்ட வந்தீங்கன்னாவே நீங்களே கிட்ட நிற்க மாட்டீங்க. விக்ரமராஜா கிட்ட போனாலே சும்மல் அடிக்குதியா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது எனக்கு தாங்கி என் மனம் பக்குவப்படுத்தி கொண்டது. அது ஒரு வியர்வை வாசனை, உழைப்பின் வாசனை, என் மனம் பக்குவப்படுத்தி கொண்டது. இப்போ வேர்வை பிள்ளைகளும் மனைவியும் பக்கத்தில் வந்தால் கூட வேர்வை வாடையில் வச்சு நிற்க மாட்டாங்க. அதெல்லாம் தாங்கி தான் ஒவ்வொரு வணிகனும் உழைத்து தான் அவனுடைய வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி உழைத்தவன் தான் வணிகன். அந்த வணிகன் அவனுக்காக மட்டும் உழைக்கவில்லை. நீங்கள் யாராவது வணிகனை வந்து ஏளனமாக நினைச்சிடாதீங்க. உலகத்தில் எந்தெந்த மூலையில் எங்கெங்கே பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறதோ அந்த பொருள்களை வாங்கி வீடு வீடாக தரக்கூடியவன் வணிகன், உங்கள் சேவகன். மனதில் வைத்துக்கிடுங்க. அதை கொரோனாவை மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா போதும். எந்த ஆன்லைன் ட்ரேடிங்கும் உங்களுக்கு உதவி செய்யலை. பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் உங்களுக்கு வந்து பொருள் தரல. ஃபோன் பண்ணால் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது என்னைக்கு ஆன்லைன் ட்ரேடிங் வந்து கொரோனா பீரியடில் கிடையாது. உங்கள் பகுதியில் உள்ள வணிகன் தான் உங்களை காப்பாற்றினான். அந்த வணிகனை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நம்ம தமிழக மக்களுக்கு இருக்கிறது. ஜப்பானில் போய் பாசுமதி அரிசி விலை கேட்குறாங்க. அப்போ அமெரிக்க நாட்டை சேர்ந்த அரிசி விலை குறைவாக இருக்கிறது, இது ஜப்பான் அரிசி 10 ரூபாய் அதிகமாக இருக்கிறது. உடனே ஜப்பானியர் எதை வாங்கியிருப்பான் சொல்லுங்கள்? தமிழ்நாட்டில் எதை வாங்கியிருப்பாங்க? குறைவாக இருக்கிறத வாங்குவாங்க. தமிழ்நாட்டில் வந்து குறைவாக இருக்கிறத வாங்கியிருப்பான். ஆனால் ஜப்பான்காரன் என்ன செய்கிறான்? நாட்டுப்பற்று அவனுடைய அரிசியே 10 ரூபா கூட கொடுத்து வாங்குறான். ஏன்னா நம்ம விவசாயிடா, அவன் தன்னுடைய விவசாயி உழைச்சி அந்த பொருளை கொடுத்து நம்மளுக்கு சேர்த்துருக்கிறான். ஒவ்வொரு அரிசியாக அவன் சேகரித்து நமக்கு உணவாக தந்துக்கிட்டு இருக்கான். அந்த அரிசிக்கு கூட 1 ரூபா விலை கொடுத்தால் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம். நீங்கள் பாருங்கள், நம்ம பெரிய பெரிய வசதி உள்ளவங்கலாம் இருப்பாங்க, பெரிய ஒரு 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபா காரில் போய் இறங்குவாங்க. அந்த அம்மா இறங்கி பூ வாங்கும். ஒரு பூ முளை என்னன்னு கேட்கும். 5 ரூபாக்கா அப்படின்னு சொல்லலாம். ஏன் 5 ரூபா விற்கிற, பக்கத்தில் 3 ரூபா 2 3 5 ரூபாய்க்கு கொடுன்னு கேட்பாங்க. நான் கேட்குறேன் சகோதரியை பார்த்து, அந்த வெயிலில் வேகாத வெயிலில் ஒரு சகோதரி காலையில் எழுந்து பூவை வாங்கி கொண்டு அதை தொடுத்து உன் கூந்தலில் வைத்து அழகு பார்ப்பதற்கும் வாசனை தருவதற்கும் தருகின்ற பூவுக்கு விலை என்பதை கேட்கக்கூடாது. 2 பழம் பூவை வாங்கணும், எவ்வளோமா காசு கையில் கொடுத்துட்டு வா. ரோட்டில் போட்டு இளநீ விற்பாங்க, அவங்கள்ட்ட ஏன் பேரம் பேசுகிற? ரோட்டில் வச்சு நொங்கு விற்பாங்க, இளநீ விற்பாங்க, சர்பத்து விற்பாங்க, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அவனோடு பேரம் பேசக்கூடாது. ஏன்னா அவன் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். ரோட்டில் உட்கார்ந்து உச்சி வெயில் பார்க்காம, உச்சி வெயில் பார்த்து அவனு அடங்கிட்டான்னு உனக்கு அந்த பொருள் கிடைக்குமா? எங்கு நீ பேரம் பேச வேண்டுமோ அங்கு பேசு. சாமானியன்கிட்ட வியாபாரிகிட்ட பேரம் பேசாத. உன்னுடைய நாடு பற்று உனக்கு இருக்கணும். உன்னுடைய நாட்டு பொருள், இந்த ஊரில் பொருள் வாங்கு. நீங்கள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நானும் பல நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் எந்த நாட்டுக்கு சென்றாலும்
அங்கே சாக்லேட் வாங்கணும், பிஸ்கட் வாங்கணும், ஏதாவது பொருள் வாங்கணும்னா டூட்டி ஃப்ரீ ஷாப்பில் வாங்கினா கூட நமது விமான நிலையத்திலேருந்து வாங்குறேன்னா. ஏன்னா நம்ம நாடு, நம்ம ஊர். எனக்கு ஏர்போர்ட்டில் இருக்க பையங்களும் தெரியும், நம்ம அண்ணன் இங்கே தான் வந்து வாங்குவார், எங்கே வாங்கி தூக்கி சமந்துட்டு வர மாட்டேன். ஆனால் நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க, நான் இதை சிங்கப்பூரில் வாங்கினேன். ஏயா நீ சிங்கப்பூர், அதே பொருள் உன் ஊரில் இருக்குல்ல. நீ உன் பக்கத்து வீட்டுக்காரனை மதிச்சேன்னா, சிரிச்சு பேசுனேன்னா உனக்கு பாதுகாப்பு பக்கத்து வீட்டுக்காரன் தானே. உனக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா இன்னொரு ஊர்ல இருந்து யாரும் தேடி ஓடி வர போறது இல்லை. அப்படி பக்கத்து வீட்டுக்காரனை ஏன் பகைத்துக் கொள்ளுகிறாய்? அவன் வீடு கட்டிட்டான், பெருசாக கட்டட்டும், நல்லா அழகழகா ட்ரெஸ் பண்றான், பண்ணட்டும், நல்ல பெரிய பெரிய கார் வாங்கட்டும், நீ அதே பார்த்து பொறாமைப்படுகிறாய். நீ அதை தாண்டி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை தாண்டி ஓடு, வெற்றி பெறு. தன்னம்பிக்கை இருந்தால் எப்போ வெற்றி பெற முடியுமா? முடியாதா? இந்த எண்ணத்தை ஒவ்வொரு வணிகரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த மக்கள், ஏன்னா உங்களை சார்ந்தவர்கள் நாங்க. ஒன்று, எங்க மாநாட்டில், கடந்த மாநாட்டில் மரியாதைக்குரிய கவியரசு வைரமுத்து அவர்கள் மிக வைரவரியாவே பேசினாங்க. டேய், எங்க ஊருக்காரன் என் சித்தப்பனா இருப்பான், என் மாமச்சனா இருப்பான், எங்க வியாபாரி, அவன் வெறும் பொருளை மட்டும் விற்கல, பாசத்தையும் சேர்த்துறான்னு சொன்னார். அது உண்மையில ஒரு உணர்வுபூர்வமான பேச்சுங்க. நம்மெல்லாம் வியாபாரம் செய்கின்ற பொழுது பக்கத்தில் இருக்கிற சூழலில் கடன் வாங்கிக்கலாம், இல்லை எது வேணாலும். நீங்கள் பக்கத்தில் ஒரு அம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, அக்கா இது வேணும்னு சொன்னால் அவங்க எனக்கு தருவாங்க ஆபத்துக்கு. நம்ம ஒரு ஆபத்துக்கு உதவுறோம். இந்த உதவி ஒரு கார்பரேட் கம்பெனிகிட்ட உன்னால் எதிர்பார்க்க முடியுமா? கார்பரேட் கம்பெனிகள் செய்கின்ற தவறுகளை அதி விரைவில் தமிழ்நாடு வணிகசூழ பேரமைப்பு தோல் உரித்து காட்ட இருக்கிறது. பன்னாட்டு பெருநிறுவனங்கள் அவங்க வந்ததுனால சிறு வணிகர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறதா? நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கூட நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் கடை வைப்பதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். அண்டை மாநிலத்தில் கூட அவங்க அந்த மாநிலத்தை சார்ந்து இடம் கொடுப்பதில்லை. நீங்க வால்மார்ட் என்ற நிறுவனம் அமெரிக்காவில் உருவானது. நியூயார்க்கில் அதுக்கு அனுமதி கிடையாதுங்க. நியூயார்க் எங்க இருக்கு? அமெரிக்காவில் இருக்கு. இந்த நான் உண்மையிலே எனக்கெல்லாம் கொஞ்சம் நியூயார்க்கு ஒரு விசா கிடைச்சதுன்னா நான் போய் அவரை பாராட்டிட்டே வருவேன். அவன் என்ன, அந்த நியூயார்க்கு கவர்னர் என்ன சொல்லுகிறார், ஒரு வால்மார்ட் உள்ளே நுழைந்தால் இங்க இருக்கின்ற பல லட்சம் கடைகள் காணாமல் போய்விடும், இவர்களை இழக்க நாங்கள் தயாராக இல்லை. இதை ஒவ்வொரு அரசும் சிந்தித்து பார்த்து இங்குள்ள சாமானிய வணிகர்கள் எத்தனை கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் வேலை இழந்தால் அவர்களும் வேலை இழந்து விடுவார்கள். அப்ப இத்தனை கோடி பேருக்கு அரசு எப்படி வேலை கொடுக்கும் என்பதை கணக்கிட்டு அதைதான் கடந்த மே 5 மாநில மாநாடு விடுதலை முழக்க மாநாடு என்று தலைப்பு ஏன் வச்சோம்னா, சட்டம், வரி, தொழில் வரி, குப்பை வரி, பொருள் வரி, எல்லா வரிகளும் வணிக தலைமையில் சுமத்தப்படுகிறது. மின்சார கட்டணமா வணிகத்துக்கு அதிகம், கார்பரேஷன் கட்டணமா வணிகத்துக்கு அதிகம், குடிநீரா வணிகத்துக்கு அதிகம், குடிநீர் லைனே எங்கிட்ட இருக்காது ஆனால் வரி கட்டணும். இப்படிப்பட்ட இடர்பாடுகளை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் வியாபாரிகள். அப்ப எங்களுக்கு சிங்கிள் விண்டோ லைசன்ஸ், ஒரே லைசன்ஸ் கூட 6 லைசன்ஸ் எடுக்க வேண்டி இருக்கிறது, 4 பக்கமும் லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. இந்த நிலைப்பாடெல்லாம் மாற்ற வேண்டும். அப்பதான் எங்களுக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம். அதுல இருந்து விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறோம். நீங்க கேட்டீங்க ரவுடிகள் அத்துமீறு, அதுல இருந்து விடுதலை கொடு, சிறப்பு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும், சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்த வேண்டும் கேட்டிருக்கிறோம். பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கிறோம். கடந்த ஜூன் 4க்கு பிறகு வாருங்கள், பல்வேறு காரியங்களை செய்து தருவோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்திருக்கிறோம். அவர்களும் ஜூன் 4க்கு பிறகு வாருங்கள், ஜிஎஸ்டியிலே நன்மை செய்து தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியும் சொல்லியிருக்கிறது. யார் வருகின்றார்களோ இறைவனுக்கு தெரியும். ஜூன் 4 பிறக்கட்டும், யார் வந்தாலும் அவர்களை அணுகுவது எங்களுடைய கடமையாக இருக்கும் என்பதை சொல்லி மிக நேர்த்தியா சொல்றோம். இப்பவும் சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு என்பது எங்களை சார்ந்த அமைப்பு. எங்களுடைய பெயரை யாரும் பயன்படுத்துவதற்கு சட்ட ரீதியான அனுமதியும் கிடையாது, மன ரீதியான அனுமதியும் கிடையாது. என் பிள்ளைக்கு நான் தான் பெயரிட வேண்டும். இதை மனதில் வைத்துக் கொண்டு சங்கத்தை பெயரளவில் நடத்தாமல், போலித்தனமாக நடத்தாமல், எங்களுடைய நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக போட்டு பரிசாக நீங்கள் மக்களுக்கு தராமல் நன்மையை செய்யுங்கள், நல்லதை செய்யுங்கள். ஜாதி, மதம், மொழி, அரசியலுக்கு அப்பாற்பட்டு இயங்குகின்ற அமைப்பு தான் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு என்பதை மிக தெளிவாகவே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களது மதிப்புமிகு நேரத்தை தமிழன் தொலைக்காட்சி தந்தமைக்காக எங்களது உளம் கனிந்த நன்றி.
நேயர்களே, அடுத்த நிகழ்வில் ஒரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.